மக்கநேயர்களே, நம்ம ஒரு பழமொழி பார்த்துருந்தோம் இதுக்கு முன்னாடி பதிவில். அது என்ன பதிவு அப்படின்னா, ஒரு பழமொழி, ஆனைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் அப்படிங்கிறது அதனுடைய அந்த பழமொழி நம்ம பார்த்துருக்கோம். இந்த பழமொழியில் விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே கேட்டிருந்தோம் உங்ககிட்ட. அந்த விளக்கம் தான் நம்ம இப்போ பதிவில் போட போகிறோம். ஆனை அப்படின்னா அது என்ன தெரியுங்களா? யானை குறிக்கிறத சொல்ல நினைப்பாங்க நிறைய பேர். ஆனால் அது யானை இல்லை. ஆ அப்படின்னா ஆனை அப்படின்ட்டு சொல்கிறது வந்து, ஆன்னா பசு. பசு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, பசு மாடு. இதுதான் அந்த ஆனா பசு. பசுவினுடைய பாலில் இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு நெய். அந்த நெய் சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புல ரொம்ப இளைச்சி போயிருக்கிறவங்க கொஞ்சம் தேறிடுவாங்க, உடம்பு தேறிடும். அதுதான் ஆ நெய். ஆனா பசு. தமிழ் மொழியில் தெரியும் இல்லையா, உங்களுக்கும் பார்த்துருப்பீங்க அந்த ஆ அப்படிங்கிறது. அதே போல் பூனை அப்படின்னு சொல்லி, பூனைக்கு ஒரு காலம் வரும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அந்த பூனைக்கு ஒரு காலங்கிறது இது என்னென்னா, பூனை குறிக்கிறது இல்லைங்க, பூவினுடைய நெய். பூவினுடைய நெய்னா நம்ம எதை சொல்ல போகிறோம், எதை சொல்ல முடியும்? இப்போ இந்த பூவில் நாம் பார்க்குறோம். பூ தெரியுதுங்களா உங்களுக்கு? பூவில் இருந்து வர்ற எடுக்கிற இந்த தேன் ஈக்கள் வந்து பூவிலேருந்து தேன் எடுக்கும் இல்லைங்களா. அந்த எடுக்கப்படுற அந்த தேன் உடம்பு இளைச்சி போகணும் அப்படின்னா அந்த தேனை பயன்படுத்தி பாலை சுட வச்சு அதில் தேன் கலந்து குடித்தா உடம்பு இளைச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதிலிருந்து நமக்கு முழுசாக இந்த பழமொழி சொல்ல வர்ற கருத்து என்ன அப்படின்னா, நெய். ஆனா பசு. பசுலேருந்து கிடைக்கக்கூடிய நெய்யை பயன்படுத்தி சாப்பிட்டோம்னா உடம்பு தேரும். கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறவங்களும் நல்ல இயல்பான ஒரு உடம்பு தேற்றம் அடையும். அதே போல் ரொம்ப குண்டாக இருக்கிறவங்களுக்கு இளைக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த பூவிலேருந்து வருகின்ற அந்த தேன், பூ எடுக்குது இல்லையா தேனீக்கள், அந்த தேனீக்கள்லேருந்து வர அந்த பூவினுடைய நெய்ங்கிறது அதுதான் தேன். அந்த தேனை கலந்து சாப்பிட்டா ரொம்ப குண்டாக இருக்கிறவங்களும் இளைச்சி போயிடுவாங்க. அதுதாங்க இந்த பழமொழியினுடைய அர்த்தம். இது போல் மேலும் பல பதிவுகளை நம்ம போடுறோம். புதுசாக பார்க்குறீங்க நம்மளுடைய வீடியோன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் பார்க்காம வீடியோக்குள்ளே நல்லா பாருங்கள், அதுக்கும் கமெண்ட் கொடுங்க. இந்த வீடியோஸையும் உங்களுடைய நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.